இங்க வந்துட்டோம் பாத்தீங்களா. ஆனா அந்த ஜக்கு இருக்கான்ல, நம்ம வந்தது கூட தெரியாம உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டே இருக்கான். ஜக்கு சைஸ்ல இருந்துட்டு அந்த ஜக்குக்கு எவ்வளவு ஆட்டிடியூட் பாத்தியா. ஆமா, அவனை பாரு, அவனும் அவன் மண்டையும் கண்ணாடியும் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காருல்ல. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அந்த ஓட்ட கண்ணாடி வழியா அவன் என்ன பாக்குறானே தெரியாது. இதுக்கடையில அவன் சயின்டிஸ்ட் மாதிரியா இருக்கான். எனக்கு அப்படி தோணவே இல்லை. அவன் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்ன பிளான் பண்றான்? நம்மளை எப்படியாவது ட்ராப்ல மாட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது எனக்கு அப்பவே தெரியும். இந்த ஜக்கு கூட சேர்ந்து அந்த புலிகேசி இருக்காருல்ல, அவரும் நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டே இருக்காரு. அந்த புலிகேசி எப்படி நடப்பாருன்னு ஒரு வாக்கு மட்டும் கொடுங்க. வெல்கம் மெஜஸ்டி. வெல்கம் மெஜஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயங்கரமா பேசிட்டு இருந்தீங்க போலயே. உங்களை பெருமையா பேசிட்டு இருந்தோம் மெஜஸ்டி. நல்லா பேசுவீங்க, நம்பிட்டேன். உட்காருங்க. சரி, அப்புறம் எல்லாரும் நம்ம டோலக்பூரை சுத்தி பாத்தீங்களா? நம்ம டோலக்பூர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? டோலக்பூர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க மெஜஸ்டி. ஓ, பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? நம்ம மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பாரு, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டோலக்பூரே இதுக்கடையில டோலக் சொல்றீங்க போல. இல்ல மெஜஸ்டி, டோலக்பூர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். பாத்தீங்களா எத்தனை பேர் ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்கன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அப்படிதானே? வெரி குட், வெரி குட். அப்புறம் சினிமா தியேட்டர்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு ஃபிலிம் பார்த்து என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றாங்களா? ஸ்டேடியம்ஸ் வேற கட்டி கொடுத்துருக்கோம். ஓ, பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஸ்டேடியம்லாம்? ஓகே, அப்போ நம்ம அடுத்த வேர்ல்ட் கப் நம்ம டோலக்பூர்லயே வச்சுக்கலாம். ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மெஸ்ஸி எல்லாரையும் கூப்பிட்டுடலாம். கண்டிப்பா கூப்பிடலாம். மெஜஸ்டி, அப்படின்னா எனக்கு மெஸ்ஸி கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறது மட்டும் பர்மிஷன் கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா எடுக்கலாம். ஏய், சோ ஹாப்பி. நீங்க வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி, நம்ம டோலக்பூர் பிள்ளைங்களுக்கு வேண்டி ஒரு வீடியோஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோமே, அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன மெஜஸ்டி நீங்க கேட்டுட்டீங்க? விபிஎஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா போயிட்டு இருக்கு. டிராமா, ஸ்டோரிஸ், பப்பட் ஷோ, மேஜிக் ஷோன்னு பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க தெரியுமா? சூப்பர். நம்ம வீடியோஸ்ல இருந்து ஏதாவது பாட்டு உங்களுக்கு தெரியும்? ஆமா தெரியுமே. ஓ, பாடலாமா? ஓகே மெஜஸ்டி, நான் பாடுறேன். இவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க. சரியா? அவங்க ரொம்ப டான்சர்ஸ். ஓகே, பார்க்கலாம் எப்படி பாடுறீங்க அப்படிங்கிறது. ஓகே, நீங்க ரெடி தானே? ஓடுவோம் ஓடுவோம் எல்லாரும் ஓடுவோம். ஐயோ மெஜஸ்டி, வெயிட் பண்ணுங்க. அது ஓடுவோம் இல்ல, தேடுவோம். என்ன டோலு போலு சாங் கூட தெரியல உங்களுக்கு? இப்படித்தானே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பசங்க கிட்ட கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சாங் படிச்சீங்க பிபிஎஸ்ல? ஓ, அப்ப அது ஓடுவோம் இல்லையா? சாரி மெஜஸ்டி. மினிஸ்டர்ஸ்கள் அவங்கள நம்பினேன். நான் இந்த டோலக்பூரை நான் எப்படி காப்பாற்ற போறேனே தெரியலையே. ஐயோ. சரி, நம்ம டோலக்பூர் மக்களுக்கு வேண்டி இன்னும் நிறைய ஏதாவது நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது உருப்படியான ஐடியாஸ் இருந்தா சொல்லுங்களேன். பக்கத்து ஊர்ல பை ஒன் கெட் ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்காங்க பீஸாஸ்க்கு. நம்ம ஊர்ல பை ஒன் கெட் 3 ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் மெஜஸ்டி. அட சோத்து மூட்டை, நீ எப்போ சாப்பிடறதுலே இருக்கிறீங்க. சாப்பாடு முக்கியம் மெஜஸ்டி. கண்டிப்பா நல்லா போடுறேன் சாப்பாடு. நம்ம ஜக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது நல்ல ஐடியா வச்சிருக்கீங்க? எஸ் மெஜஸ்டி, என்கிட்ட ஐடியா இருக்கு. நம்ம டோலக்பூர்ல நிறைய ஸ்கூல் போற சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஒரு புளிச்ச சாதத்தை போட்டுட்டு அதை சாப்பிடு, அந்த சாம்பாரை சாப்பிடுன்னு சொல்லி நம்மள சோத்து பண்ணியாவே ஆக்கிட்டாங்க. நம்ம என்ன சோத்து பண்ணியா? டோலக்பூர்ல வேலை பார்த்ததுக்கு இது ஒண்ணுதான் வாங்கினேன். உங்களால இருந்து நீங்களாவது அது வாங்கியிருக்கீங்க. என்ன பாத்தீங்களா? இவ்வளவு தான் வாங்க முடிஞ்சது. இந்த டோலக்பூர்ல இருந்து நம்ம வேற என்னத்தை கண்டோம்? சரி, இதெல்லாம் ஓகே, நம்ம சாப்பிடுறதெல்லாம் ஓகே. இந்த ஜக்கு எப்ப பார்த்தாலுமே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கானே, அது நம்ம ஏதாவது எடுத்துட்டா நல்லா இருக்கும்ல. உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நம்ம சாப்பிட்டுட்டே பிளான் பண்ணலாமா? ஐயோ, இது ஒரு சோத்து பண்ணிதான். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுட்டே இருக்கு. நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? சாப்பிட்டுட்டே பேசலாம். ஐயோ, இதுவும் அங்க சேர்ந்துடுச்சா? சோத்து மூட்டை போ. சாப்பிட்டுட்டு ஏதாவது ஐடியா பண்ணலாம். சரி, பிளான் இருக்கா? நான் சாப்பாடு வாங்கி தரேன். ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லுங்க. வாவ், சூப்பர் ஐடியா. உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே, நம்ம போய் கரெக்டா பிளான் பண்ணி மெஜஸ்டி கிட்ட போட்டு கொடுக்கலாம். இந்த ஜக்குவை அந்த ஜக்குவை ட்ராப்ல நம்ம மாட்ட வைக்கிறோம். ஓகே, வாங்க போலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. மக்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க.
உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஜக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்னாச்சு? மெஜஸ்டி ஒரு பெரிய சம்பவம் நடந்து போயிடுச்சு. என்னாச்சு? அந்த ஜகு இருக்கான்ல ஸ்பை. என்ன சொல்றீங்க? ஸ்பையா? ஆமா மெஜஸ்டி, நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்ல நம்ம வேர்ல்ட் கப் மேட்ச் நம்ம இங்க வச்சு நடத்தணும் டோலக்பூர்ல. ஆமா. அப்ப போயிட்டு பக்கத்து நாட்டுல சொல்லி கொடுத்துட்டான். அட சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. ஐயோ, நம்ம வேற நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தோம், எல்லாமே சொல்லிருப்பானா? ஐயோ, இந்த மெஸ்ஸிக்கு கூட எடுக்க வேண்டிய செல்ஃபி கனவெல்லாம் போச்சு. உங்களுக்கு ஆசை இல்லையா? நான் வேற இந்த ஜக்குவை ரொம்ப நம்பிட்டேனே. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஸ்பைதான், எங்களுக்கு ஷூரா தெரியும். அச்சச்சோ. நீங்க இவனுக்கு நிறைய பொருட்களை வேற கொடுத்துட்டேனே. நீங்க எப்ப எங்களை சாப்பாட்டு ராமனாவே நினைச்சிட்டீங்க. இல்லைன்னா நீ சாப்பிடவே மாட்டேன். சரி, ஓகே. எதுக்கும் நீங்க இதை சொல்லி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இதை பத்தி திங்க் பண்றேன். தேங்க்யூ. ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்புறம் எங்க 3 பேரையும் நல்லா கவனிங்க. மெஜஸ்டி நல்லா கவனிச்சிருவோம். போயிட்டு வாங்க. இப்போ போயிட்டு வாங்க. ப்ரமோஷன் கொடுங்க மெஜஸ்டி. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நம்ம நடக்கிறது மட்டும் இப்படி சுத்த வேண்டியது, இப்படி சுத்த வேண்டியது. என்ன சொல்ற? மெஜஸ்டி போயிட்டோம் மெஜஸ்டி. ஐயோ, இந்த ஜக்குவை நான் ரொம்ப நம்பினேனே. ஒரு ஸ்பைன்னு வேற சொல்றாங்களே. இந்த மங்குனி மினிஸ்டர்ஸை நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கவும் முடியலையே. என்ன பண்றது? ஓ மை காட். இசப்பா, give me wisdom. Help me to be a righteous king in this situation, please. என்னால் இதில் ஒரு முடிவும் எடுக்க முடியல. சரி, நம்ம ஒரு டெஸ்ட் வச்சு இவங்களை கண்டுபிடிக்கலாம். Let me arrange for a feast. அவங்கள வர வச்சு ஒரு டெஸ்ட் வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் இதை. King has arranged for a feast to his ministers. His beloved ministers are invited to join and to enjoy the feast with the king. அனௌன்ஸ்மென்ட் கேட்டீங்களா? நமக்கு சாப்பாடு ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சாப்பாடு கிடைக்க போகுது. ஜாலி 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 ஜாலி. ஹலோ மை டியர் மினிஸ்டர்ஸ், வெல்கம் வெல்கம். வாங்க. ஜஸ்ட் எங்களுக்கு நீங்க சாப்பாடு தர கண்டிப்பா. போறீங்களா? ஐ அம் சோ ஹாப்பி அபௌட் யூ. ப்ரமோஷன் தர போறீங்க. எல்லாமே தரேன், எல்லாமே தரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வயிறு நிறைய நல்ல சாப்பாடு தரேன். தட்ஸ் வை ஐ ஹவ் இன்வைட்டட் யூ ஹியர். ஆல் ஆஃப் யூ பி சீட்டட். நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு போட்டு உங்களை ஹாப்பி ஆக்கலாம் நான் நினச்சிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ வெரி ஸ்பெஷல் டிஷ் ஃபார் யூ ஆல்சோ. ஓகே, ஐ வில் சர்வ் இட் பை மை செல்ஃப். ஈட் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ மெஜஸ்டி. தேங்க்யூ மெஜஸ்டி. அப்படியே ஒரேடியா வாய்க்குள்ள போட்டுடலாமோ? நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓ, எனக்கும் கிடைச்சிருச்சு. எனக்கும் கிடைச்சிருச்சு. நல்லா இருக்கா போலு? ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ஜாய். எப்படி மொட்டு? பீட்சா வேணுமா? இருந்தா நல்லா இருந்திருக்கும். கப் கேக்கோட நிப்பாட்டிட்டீங்க. சரி, இப்போ நீ இதை சாப்பிடு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓ மெஜஸ்டி, என்னோட கப் கேக் கிச்சன்ல ஒரு டைமண்ட் ரிங் இருக்கு. வாவ், கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மெஜஸ்டி. No problem, ஜக்கு. Very happy. I'm so happy. என்னது? டைமண்ட் இருக்கா உள்ளாடி? உங்க கேக் எல்லாம் இல்லையா? இல்லையே. நீங்க கூப்பிட்டு வச்சிட்டீங்களா? அசிங்கப்படுத்துறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஜக்குக்கு மட்டும் தான் இருந்துச்சா? ஜாருக்கு இந்த 3 பேரையும் பிடிச்ச ஜெயில்ல போடுங்க. என்ன மெஜஸ்டி சொல்றீங்க? நாங்க என்ன பண்ணல? நாங்க எதுவும் பண்ணல. நீங்க சாப்பிட்ட கப் கேக்ஸ்லயே இந்த ரிங் இருந்துச்சு. ஆனா ஜக்கு மட்டும் தான் அதை உண்மையா சொன்னா. நீங்க எல்லாம் மறைச்சிட்டீங்க. இல்ல மெஜஸ்டி, இல்ல. இல்லையா? நல்லா பாருங்க. ஜெயில்ல போய் நல்லா சாப்பிடலாம். ஓகே மெஜஸ்டி எதுவுமே இல்லை, இங்க பாருங்க. என்னோட அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டியா? எல்லா கப் கேக்ஸ்லயும் இருந்துச்சு. ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஜக்குவை மாத்திரம் பனிஷ் பண்ணியிருந்தேன்னா என்னால ஒரு ரைட்டஸ் கிங்கா இன்னைக்கு இருந்திருக்கவே முடியாது. தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் மீ த விஸ்டம். போங்க, ஜெயில போய் கழித்துனுங்க. இந்த டைம் ஜாக்கு எஸ்கேப் ஆயிட்டான். Come on, Jaggu.